பொதுவாகவே வந்து பாடல்கள் எழுதும்போது சில விஷயங்கள் வந்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஒரு ஒரு படத்தில் ஒரு பாட்டு சார். அந்த பாட்டுக்கு வந்து முருகனை பற்றி பாட்டு. கேஆர் விஜயா வந்து மேடை பாடகி. அவங்க உட்காந்துருப்பாங்க. பின்னாடி ஒரு முருகன் சிலை இருக்கும். அந்த முருகன் சிலைக்கு முன்னாடி ஒரு லேடி டான்ஸ் ஆடுவாங்க. இவ்வளோ தான் செட்டப். எங்கேயும் கேமரா போகலை, அவுட்டோருக்கு போல எதுவுமே இல்லை. ஆனால் முருகனை பற்றி பாடணும். அப்போ அதுக்கு ஒரு கான்செப்ட் வேணும்ல. அவரே வந்து என்ன பண்ணுவார், இந்த மாதிரி நேரங்களில் தானே ஒரு கான்செப்டை உருவாக்கி எழுதுவார். அப்படி எழுதுனதில் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன், அண்ணல் உறவுக்கென்றே உயிர் வளர்த்தேன், அவன் அருளை பெறுவதற்கே உடல் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணத்தில் வரும்போது, பனி பெய்யும் மாலையிலே பழமுதிர் சோலையிலே கனி கொய்யும் வேளையிலே கன்னிமணம் கொய்து விட்டான் 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை வள்ளல்தான் ஆள வந்தான். அந்த பாட்டில் என்னன்னா ஒரு கான்செப்ட், நீட்ஸ் அ கான்செப்ட். அந்த கான்செப்ட் இருந்தால் தான் ஒரு பாடலாசிரியரால் பாடல் எழுத முடியும். இப்போ நீங்கள் அந்த படத்தை போட்டு பாருங்கள், அந்த பாட்டில் மேடையில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். பட் அவர் தன்னுடைய கடமையை அழகாக செஞ்சார்.